ஒருத்தர் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு மேலே ஒருத்தர் பணம் கொடுக்குறாருன்னு சொன்னால் அதில் ரிஸ்க் இருக்குங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அது பங்குச்சந்தையிலேயே ரிஸ்க் இருக்குது, கோல்டுலேயே ரிஸ்க் இருக்குது, ரியல் எஸ்டேட்லேயே ரிஸ்க் இருக்குது, எதுலேயுமே ரிஸ்க் இருக்குது. ஒரு நீண்ட காலம் ஒரு யங்ஸ்டராக இருக்காருன்னு சொன்னால் அவர் பங்குச்சந்தையில் கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு ஆரம்பிக்கணும். அவர் ஏன் பங்குச்சந்தையில் ஆரம்பிக்கணும்னு சொன்னால் அவர் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இன்ஃப்ளேஷன் பணவீக்கத்தை என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். நீங்கள் நீண்ட காலத்துக்கு சிறிய அமௌண்ட்டை லாங் டேர்மில், லாங்னா 1 இயர் கிடையாது, 3 இயர்ஸ் கிடையாது, 10 இயர்ஸ் கூட கிடையாது, 20 இயர்ஸ், 25 இயர்ஸ், 30 இயர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் சீக்கிரம் ரிட்டையர் ஆகிடலாம். பணத்தையும் நீங்கள் கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு நார்மல் இன்வெஸ்டர் எப்படி ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டராக ஆகுது, எப்படி ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அணுகணும், என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஒருத்தர் முதல்ல சேமிக்கணும், சேமிச்சாதான் ஒருத்தர் முதலீடு பண்ண முடியும். ஸோ சேமிக்கிறதுக்கு முதல் தத்துவமே என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் வரவுக்குள்ள செலவை வச்சுக்கணும். அதுதான் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு, ஆகாறு அளவிட்டு தாயினும் கேடில்லை, போகாறு அகலா கடைங்கிறாரு. ஆகாறு அளவிட்டு தாயினும் கேடில்லை, வருமானம் கம்மியாக இருக்கேன்னு வருத்தப்படாதப்பா, வருமானத்துக்குள்ளே உன் செலவை வச்சுக்க அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு சின்ன கதை மூலமாக உங்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எப்படி சேமிக்கணும், எப்படி ஸ்மார்ட் இன்வெஸ்டர் ஆகணுங்கிறத அடுத்த இதில் சொல்கிறேன். ஸோ அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விவசாயி ஒரு வேட்டி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வேட்டி கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து துண்டாக்கிக்குவாங்க. துண்டு ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து கர்ச்சீஃபாக மாற்றிக்குவாங்க. கர்ச்சீஃபாக ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து சாந்துணி, வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஒரு துணியாக யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுக்கு பேர் கஞ்சம் கிடையாது, சிக்கனம். சிக்கனம் இப்போ நமக்கு தேவை. ஸோ சிக்கனம் பண்ணாமல் ஒரு பட்ஜெட் போடாமல் நம்மளால் சேமிக்க முடியாது. இதுதான் முதல் தத்துவமே. ஸோ ஒரு பட்ஜெட் போட்டுட்டீங்க, தென் நீங்கள் பிளான் பண்ணணும், எப்படி சேவ் பண்ணணும், எவ்வளோ சேவ் பண்ணணுங்கிறத பிளான் பண்ணணும். இது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறும். ஒருத்தர் 25 வயசில் இப்போ தான் வேலைக்கு செய்கிறாங்கிற போது அவருக்கு குறைஞ்ச சம்பளம் இருக்கும், அவருக்கு அதிக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கார், அவர் கொஞ்சம் நிறையவும் சேர்க்கலாம். ஒரு 35 ஆனதுக்கப்புறம் குழந்தைங்க இருக்கும், அப்பா அம்மாவுடைய இது இருக்கும். ஸோ அப்போ அவர் எப்படி சேமிக்கலாம். ஸோ ஒரே சைஸ் சட்டை எல்லாருக்கும் ஃபிட் ஆகாது. ஆனால் அடிப்படை தத்துவம் என்னென்னா, இன்றைக்கி நம்மளுக்கு சேமித்தாதான் நாளைக்கு எதிர்காலத்தில் எனக்கு இன்கம் இல்லாத போது, எனக்கு வருமானம் இல்லாத போது, இன்றைக்கி நான் சேமித்த பணமும் நாளைக்கு நான் பண்ண முதலீடும் தான் என்னை காப்பாற்ற போகுதுங்கிற ஒரு அடிப்படை தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். ஸோ செகண்ட் வந்து சேவ் பண்ணுறது, தென் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் முதல்ல ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் பண்ணுற தப்புகள் என்னென்னா, குயிக்காக பணம் பண்ணணும்னு நினைக்கிறது. இன்றைக்கி நான் 50,000 1 லட்சம் போட்டுட்டா அது 5 லட்சம் ஆகிடணும், 10 லட்சம் ஆகணுங்கிற ஒரு தவறான புரிதலும் ஒரு தவறான வழிகாட்டலும் தான் இன்றைக்கி நிறைய இடத்துல பார்க்குறோம். ஸோ அப்படி தான் என்னென்னா, கடைசி 5 வருஷத்தில் ஒரு பெரிய மார்க்கெட்டில், ஒரு புல் மார்க்கெட்டில் இன்றைக்கி நிறைய பேர் பணம் இழந்தவங்கள நம்ம பார்க்குறோம். கோவை சைடு, மதுரை சைடெல்லாம், சார் நான் மாதம் பணம் கட்டிகிட்டே இருந்தேன், அந்த கோல்டு கம்பெனி இழுத்து முட்டு போயிட்டாங்க சார், நான் ஆருத்ராவில் பணம் விட்டுட்டேன் சார், நான் இதில் வெள்ளூரில் பணத்தை விட்டுட்டேன், இந்த மாதிரிலாம் பார்க்குறாங்க. ஸோ என்னென்னா, ஒருத்தர் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு மேலே ஒருத்தர் பணம் கொடுக்குறாருன்னு சொன்னால் அதில் ரிஸ்க் இருக்குங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அது பங்குச்சந்தையிலேயே ரிஸ்க் இருக்குது, கோல்டுலேயே ரிஸ்க் இருக்குது, ரியல் எஸ்டேட்லேயே ரிஸ்க் இருக்குது, எதுலேயுமே ரிஸ்க் இருக்குது. எதில் எவ்வளோ ரிஸ்க்குங்கிறத நம்ம ஒன்றொன்னா பார்க்கலாம். ஸோ முதல் அடிப்படை தத்துவம் என்னென்னா, நீங்கள் திடீர் பணக்காரனாக முடியாது. ஒருத்தர் 22 25 வயசில் வேலைக்கு போகிறாருன்னு சொன்னால் அவர் 25 வருஷம் வேலை பார்க்காம 25 வருஷம் நல்லா ஏர்ன் பண்ணாமல், ஒரு லக்கில் ஒருத்தர் ஆயிருக்கலாம், 100ல் ஒருத்தர் ஆயிருக்கலாம், லட்சத்தில் ஒருத்தர் ஆயிருக்கலாம். அவரை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு, ஏன்னா ஒரு ரஜினிகாந்துக்கு 1000 ஃபெயிலியர்ஸ் இருக்குது. ஒரு ரஜினிகாந்த் தான் வந்திருக்காரு. அது ரஜினிகாந்தை மாதிரி பார்த்துட்டு வந்தவங்க நிறைய பேர் ஃபெயிலியர் ஆனவங்க நமக்கு நிறைய தெரியும். ஒரு இன்ஃபோசிஸை மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு, ஆனால் அதை மாதிரி 100 இன்ஃபோசிஸ் ஃபெயிலியர் ஆன ஸ்டோரியெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் குயிக்காக பணக்காரன் ஆகணுங்கிற எண்ணத்தை முதல்ல நம்ம தவிர்க்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, எனக்கு 25 வயசு ஆகுதுன்னு சொன்னால் என்னால் எவ்வளோ சேமிக்க முடியுங்கிறத பார்த்து கொஞ்சம் பிரித்து முதலீடு பண்ணணும். ஸோ எப்படி பிரித்து முதலீடு பண்ண, ஒரு 25 வயசு ஆகுது அப்படின்னு சொன்னால் அவருக்கு
ஃபஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும், அவருக்கு ஹெல்த் ரிலேட்டடாக எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. ஸோ பிரைம் மினிஸ்டர் யோஜனா, இந்த மாதிரி பிரதான் மந்திரி யோஜனா, இந்த மாதிரிலாம் 20 ரூபாய்க்கு இன்சூரன்ஸு, 406 ரூபாய்க்கு இன்சூரன்ஸு, இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டே நிறைய இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. அதெல்லாம் எடுத்துக்கணும். ஏன்னா அவருக்கு ஹெல்த் ரிலேட்டடாக ப்ராப்ளம் வந்துன்னு சொன்னால் அவருடைய சேமிப்பு எல்லாம் கரைஞ்சு போயிடும். அப்புறம் கொஞ்சம் கல்யாணம் ஆகிடுது அப்படின்னு சொன்னால் தான் இல்லாட்டினா குடும்பம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா முதலீடை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஹெல்த் ரிலேட்டடாக எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அவர் முதலீடை பண்ணணும். ஸோ அவர் என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு வருஷம் பணத்தை என்ன பண்ணணும்னா, இல்லை 6 மாதம் பணத்தை என்ன பண்ணணும்னா ஓரளவுக்கு சேஃபாக வச்சுக்கணும். யார்ட்டையும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாமல் இருக்கிறது, யார்ட்டையும் கடன் கேட்காமல் இருக்கிறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை வச்சுக்கிட்டு, ஒரு நீண்ட காலம் ஒரு யங்ஸ்டராக இருக்காருன்னு சொன்னால் அவர் பங்குச்சந்தையில் கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு ஆரம்பிக்கணும். அவர் ஏன் பங்குச்சந்தையில் ஆரம்பிக்கணும்னு சொன்னால் அவர் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இன்ஃப்ளேஷன் பணவீக்கத்தை என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். பணவீக்கத்தை சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து முட்டையோடைய விலை 5 ரூபா 6 ரூபான்னு வச்சுக்கோங்க. 10 வருஷம் முன்னாடி முட்டையோடைய விலை 2 ரூபா தான். ஸோ நீங்கள் 100 ரூபா எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் எவ்வளோ முட்டை வாங்கியிருப்பீங்க, 50 முட்டை வாங்கியிருப்பீங்க. அப்போ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 20 முட்டை கூட வாங்க முடியாது. ஸோ முட்டைங்கிறது ஒன்று தான், ஆனால் பொருட்களுடைய விலை, பணத்துடைய மதிப்பு, ஸோ என்ன ஆகும்னா பணத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வேல்யூ கம்மியாகிட்டே இருக்கும் பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். அது என்னென்னா ஏற்றம் இறக்கம், இம்போர்ட் ஜாஸ்தி, எக்ஸ்போர்ட் கம்மி, ஸோ இதனால் கரன்சி டிப்ரிஷியேட் ஆகுது. ஸோ இதெல்லாம் டெக்னிக்கல் டர்ம்ஸ், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேணாம். நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா எந்த ஒரு பொருளையும் நீங்கள் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம இருக்கிறோம். ஸோ 6%லேருந்து 5%லேருந்து 6% உங்களுக்கு பண வீழ்ச்சி இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் லாங் டேர்மில் பொட்டிக்குள்ளேயே பணத்தை வச்சுருக்கேன், எப்படிக்குள்ளேயே வச்சுருக்கேன், அப்படியே வச்சுருப்பேன்னு சொன்னால் கையில் 1 லட்சம் இருக்கும், அந்த பணம் பத்தாமல் போயிடும். இன்றைக்கி கையில் 1 கோடி இருக்குன்னா அந்த 1 கோடியுடைய வேல்யூ 7% இன்ஃப்ளேஷனில் 10 வருஷம் கழிச்சு அதோடைய வேல்யூ 50 லட்சம் தான். 20 வருஷம் கழிச்சு அதோடைய வேல்யூ 25 லட்சம் தான். ஸோ 1 கோடி பெருசாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க, பணத்தோடைய வேல்யூ கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ இந்த பணத்தை பெருக்கணும் முதல்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா முதலீடு பண்ணணும். ஸோ சேவிங் சொல்லிட்டோம், ஃபஸ்ட்டு சிக்கனமாக இருக்கணும்னு சொல்லிட்டோம், பட்ஜெட் பண்ணணும்னு சொல்லிட்டோம், சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டோம். அடுத்தது நம்ம முதலீடை பண்ணணும். ஈக்குட்டியில் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் எவ்வளோ லாங்கராக பண்ணுனீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ரிட்டர்ன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ ஏன் லாங்கராக பண்ணணும், அங்கே தான் நம்ம ஒரு கான்செப்டை தெரிஞ்சுக்கணும். காம்பவுண்டிங்னா கூட்டுத்தொகையோடைய மதிப்பு. நம்ம சின்ன வயசில் 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட்லாம் படிச்சிருப்போம். PNR by 100, பிரின்சிபல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பை 100ன்னு நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை படிச்சிருப்போம். முதலீடை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எல்லாமே காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்னா ஃபார்முலா 1+r⁴n. இந்த n இருக்குது இல்லையா, அது வந்து எக்ஸ்பனன்ஷியலில் இருக்குது, நியூமரேட்டரில் இல்லை, டினாமினேட்டரில் இல்லை. ஸோ எக்ஸ்பனன்ஷியல் இருக்கும்போது 2க்கு மேலே 2 போட்டிங்கன்னா 2 × 2, 2க்கு மேலே 4 போட்டிங்கன்னா 2 × 2 × 2 × 2. ஸோ நாட்கள் கொடுக்க என்ன ஆகும்னு சொன்னால் அவங்க பணம் காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் சின்ன வயசுலேயே வீடு வாங்குப்பா, சின்ன வயசுலேயே முதலீடு பண்ணுப்பா, ஏன் நீ இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கலன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா நாட்கள் கொடுக்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெட்டராக இருக்கும். ஈவன் உங்களுடைய PF, உங்கள் அப்பா ரிட்டையர் ஆகிருந்தாருன்னா, உங்கள் தாத்தா ரிட்டையர் ஆகிருந்தாருன்னா கேளுங்க, 100 ரூபா 1000 ரூபா பல ஆயிரங்கள் முதலீடு பண்ணியிருப்பாங்க. அவங்க ரிட்டையர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அட் 8.2% பார்த்தீங்கன்னா அவருக்கு பல லட்சங்கள் இருக்கும், சில சமயத்தில் பல கோடிகளாக கூட இருக்கும். ஏன்னா ஒரு 20-30 வருஷம் நீங்கள் PFல பண்ணும்போது ஒரு லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ PF நல்லதா ஈக்விட்டி நல்லதா அந்த பாயிண்ட்டுக்கு வரல. இந்த காம்பவுண்டிங்கை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். இது வந்து ஒரு ஹைப்பத்தட்டிக்கல் எக்ஸாம்பிள். காம்பவுண்டிங்கை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இதை நான் சொன்னாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் நம்பவே முடியாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் இந்த காம்பவுண்டிங்கோடைய நம்பர்ஸ். ஸோ ஒருத்தர் 1 ரூபா முதலீடு பண்ணுறாருன்னு வச்சுங்க, மாதம் 1 ரூபா முதலீடு பண்ணுறாரு. ஸோ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பண்ணுவார், 12 ரூபா பண்ணுவார். கரெக்டுங்களா? ஸோ 10 வருஷத்துக்கு எவ்வளோ பண்ணுவார், 120 ரூபா பண்ணுவார். சப்போஸ் ஒருத்தர் 100 வருஷத்துக்கு பண்ணுறாருன்னு வச்சுங்க, யார் 100 வருஷம் இருக்க போகிறது இல்லை, பட் ஒரு ஹைப்பத்தட்டிக்கல் எக்ஸாம்பிள், ஒரு 100 வருஷத்துக்கு 1 ரூபா மட்டும் பண்ணுறாரு. இது காம்பவுண்டிங்கை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறது. அப்போ எவ்வளோ பண்ணியிருப்பார், 1200 ரூபா பண்ணியிருப்பார். ஸோ 1 ரூபா, ஒரு மாதம் 1 ரூபா, ஒரு வருஷத்துக்கு 12 ரூபா, 10 வருஷத்துக்கு 120 ரூபா, 100 வருஷத்துக்கு 1200 ரூபா பண்ணியிருப்பார். ஸோ இவருக்கு வந்து ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு வச்சுக்கலாம். அவருடைய 100 வருஷம் கழித்து அந்த 1200 ரூபா முதலீடு எவ்வளவா இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்களால் நான் சொன்னால் உங்களால் கணிக்கக்கூடிய முடியாது. அது லட்சத்தில் இல்லை,
பல கோடிகளில் இருக்கும். 15 கோடி இருக்கும் உங்களுக்கு. 1200 ரூபா முதலீடு 100 வருஷம் கழித்து, அதுவும் நீங்கள் மாதம் தான் முதலீடு பண்ணியிருக்கீங்க, 100 வருஷம் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அதோடைய வேல்யூ வந்து 15 கோடிக்கு மேலே இருக்கும். இதுதான் என்ன சொல்லுவோம், டைம் வேல்யூ ஆஃப் மணி. அதுதான் எயின்ஸ்டைன் சொல்கிறாரு, compounding is the eighth wonder of the world. Those who understand will earn it. Those who do not understand will pay for itங்கிறாரு. ஸோ நீங்கள் நீண்ட காலத்துக்கு சிறிய அமௌண்ட்டை லாங் டேர்மில், லாங்னா 1 இயர் கிடையாது, 3 இயர்ஸ் கிடையாது, 10 இயர்ஸ் கூட கிடையாது, 20 இயர்ஸ், 25 இயர்ஸ், 30 இயர்ஸ், இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் சீக்கிரம் ரிட்டையர் ஆகலாம், பணத்தையும் நீங்கள் பெருக்க முடியும். இப்போது நீங்கள் ஸ்மார்ட்டாக எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது? ஸோ இப்போ எல்லாம் நம்ம பேசிக்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸ்மார்ட்டாக நான் எப்படி முதலீடு பண்ணுறது? ஸோ எடுத்த உடனே நீங்கள் எல்லாத்தையும் பிரித்து போடணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு யங் ஏஜாக இருக்குது, 25 வயசு தான் ஆகுது, 28 வயசு தான் ஆகுதுன்னு சொன்னால் நீங்கள் கோல்டில் வாங்குகிறேன், ஈக்விட்டியில் வாங்குகிறேன், ரியல் எஸ்டேட்டில் வாங்குகிறேன், அதை வாங்குகிறேன், இதெல்லாம் வச்சுக்கூடாது. அறிவை தலைவனாகவும் மனதை வேலைக்காரனாகவும் வச்சுக்கணும். ஸோ மாற்றிகிட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு இலக்கு வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 10 வருஷத்துக்கு ரெகுலராக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நிஃப்டி 50, ஒரு இண்டெக்ஸு, இல்லைன்னா ஒரு லார்ஜ் கேப்பு, இல்லைன்னா ஃப்ளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு வாங்கிட்டே இருங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து எல்லாத்தையும் நீங்கள் பிரித்து போடணுங்கிற அவசியமும் கிடையாது. உங்கள் கையில் கணிசமாக ஒரு 50 லட்சம் வரும்போது, இல்லை 25 லட்சம் வரும்போது, இல்லை ஒரு 1 கோடி வரும்போது உங்களுக்கு என்னங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து முதலீடு பண்ண கட்டுங்க. அதுக்கு தான் என்ன சொல்லுவோம், அசட் அலோகேஷன். அப்புறம் ரீபேலன்ஸ் பண்ணுறது. அசட் அலோகேஷன் என்ன, தங்கத்தில் எனக்கு 25 லட்சம் இருக்குது, என்னால் ஒரு 5 லட்சம் மட்டும்தான் நான் தங்கம் வச்சுக்கணும், மிச்சம் பணத்தை கொஞ்சோண்டு எப்படி வச்சுக்கணும், கொஞ்சோண்டு ஸ்டாக் மார்க்கெட் வச்சுக்கணும், கொஞ்சோண்டு மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுக்கணும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸில் இவ்வளோ வச்சுக்கணும், பாண்ட் ஃபண்டில் இவ்வளோ வச்சுக்கணும், ஹைப்ரிட் ஃபண்டில் இவ்வளோ வச்சுக்கணும், மல்டி அசட் ஃபண்டில் இவ்வளோ வச்சுக்கணும். இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, பிரித்து நீங்கள் ஒரு கணிசமான அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் பண்ணினா போதும். ஏன்னா எடுத்த உடனே நீங்கள் அசட் அலோகேஷன் நீங்கள் பிரித்து முதலீடு பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அதோடைய க்ரோத் இருக்காது. ஒரு 10 வருஷத்துக்கு பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு கணிசமான குறை வந்ததுக்கப்புறம் அசட் அலோகேஷன் பண்ணி அப்புறம் அதை ரீபேலன்ஸ் பண்ணணும். ரீபேலன்சிங்னா என்ன, ஒன்று நல்லா பண்ணியிருக்கு, அதுலேருந்து ஒரு பயிர் இட்டிருக்கீங்க, அது நல்லா தண்ணி ஊற்றி நல்லா விளைஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் அது அறுவடை வந்தால் அதை எடுத்துடணும். கொஞ்சம் எடுத்து திருப்பி என்ன பண்ணணும், எங்கே பண்ணலையோ அங்கே முதலீடு பண்ணணும். ஏன்னா எப்பயுமே என்னென்னா ஒரே அசட் கிளாஸ் பர்ஃபார்ம் பண்ணாது. இந்த வருஷம் கோல்டு நல்லா பண்ணிச்சுன்னா அடுத்த வருஷம் ஈக்விட்டி நல்லா பண்ணணும். ஸோ என்ன 3 வருஷம் நல்லா ஈக்விட்டி பண்ணிச்சுன்னா அடுத்த 3 வருஷம் கோல்டு பண்ணணும். கோல்டு சரியாக பண்ணலையா வேறு ஏதாவது ஒரு அசட் கிளாஸ் நல்லா பண்ணணும், பாண்ட் ஃபண்ட் அது மாதிரி பண்ணணும். ஸோ எப்பயுமே ஒரு செக்டரல் ரொட்டேஷனும் ஒரு அசட் அலோகேஷனும் நம்ம என்ன பண்ணணும்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணாதான் நீங்கள் நார்மல் இன்வெஸ்டர்லேருந்து ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டராக இருக்க முடியும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ரீபேலன்ஸ் பண்ணது மட்டும் போகாது, டைவர்சிஃபை பண்ணணும். எதில் எவ்வளோ வச்சுக்கணும்னு தெரியணும். 60 வயசில் கொண்டு போய் எல்லாத்தையும் ஈக்விட்டியில் வைக்கக்கூடாது, 25 வயசில் போய் எல்லாத்தையும் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸில் வைக்கக்கூடாது. ரெண்டுமே தவறான அணுகுமுறை. எவ்வளோ வச்சுக்கணும், என்ன பர்சன்டேஜ் வச்சுக்கணும். ஏன்னா 60 வயசுக்கு மேலே நீங்கள் வேலைக்கு போக போகிறது இல்லை, உங்களுக்கு வருமானம் கிடையாது, உங்களால் இழப்பு தாங்க முடியாது. ஸோ எங்களால் எவ்வளோ இழப்பு தாங்க முடியுங்கிறத ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முதலீடை நீங்கள் முடிவு பண்ணணும். ஸோ சாக்ரட்டிஸுடைய ஸ்டூடெண்ட் பிளாட்டோ, பிளாட்டோடைய ஸ்டூடெண்ட் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய ஸ்டூடெண்ட் த கிரேட் அலெக்சாண்டர் ஹூ கான்குயர்ட் த என்டையர் வேர்ல்டு. அலெக்சாண்டர்கிட்ட போய் கேட்டபோது நீங்கள் எப்படின்னு கேட்கும்போது என்னுடைய ஆசான் அரிஸ்டாட்டில்னு சொன்னார். ஸோ உங்களுடைய முதலீடு நீங்கள் ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டராக ஆகணும்னு சொன்னால் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை அணுகி இந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் வெல்த் இஸ் ஆட்டோமேட்டிக். இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடாக, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோ பண்ணுறதா இருக்கும். வருங்கால வீடியோவில் நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.